எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ட்ரோல் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆண்டவரான கமல்ஹாசன் பிக் பாஸை விட்டு விலகுவதாக சொல்லியிருக்காரு. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? அதாவதுங்க, பிக் பாஸ் நிகழ்ச்சி எந்த அளவுக்கு ப்ராப்ளமோ அதே மாதிரி நம்ம கமல் சொல்லும் ஒவ்வொரு டைலாக்குமே அந்த அளவுக்கு பிரபலம் தாங்க சொல்லணும். 2 வீடு, பெரிய வீடு, இன்னொன்னு கொஞ்சம் சின்ன வீடு. சின்ன வீடா? சின்ன வீடுனா சின்ன வீடுனா 30 வயசு இருக்கும், டஸ்கியா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? எடுத்துக்கிட்டு அடிச்சனா மண்டை 2ஆ பொளந்துறா ராஸ்கல். பிக் பாஸுக்கு குரல் கொடுக்கறது யாருன்னு நமக்கெல்லாம் தெரியாதுங்க. ஆனா பிக் பாஸ்ன்னு சொன்னவன நமக்கெல்லாம் ஞாபகம் வருது நம்ம கமல்ஹாசன் தாங்க. சாரி, எனக்கு தெரியாது. பிக் பாஸ்னா கமல்னா பிக் பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு 7 சீசன்லேயே நம்ம கமல்ஹாசன் தாங்க ஹோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அப்படின்னு இருக்கையில் கமல்ஹாசன் ஒரு பிராண்டு தாங்க சொல்லணும். முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். இப்படி இருக்க நிலைமையில நம்ம ஆண்டவர் பிக் பாஸை விட்டு வெளியே போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காருங்க. இது எப்படி இருக்குன்னா, பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது பாதி பஞ்சாயத்துல நாட்டாம தீர்ப்பு சொல்லாம எந்திரிச்சு போற மாதிரி தாங்க இருக்கு. பிக் பாஸ் தனது 8வது சீசனை தொடங்கிடுச்சுங்க. இந்த சீசன்ல யாரெல்லாம் ஆள் எடுக்கலாம், எந்தெந்த மாதிரி எல்லாம் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ஆண்டவர் நம்ம சம்பளத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சம்பளத்தை பற்றி கேட்டிருக்காரு. அவருக்கு 130 கோடி முன்பு வாங்கிட்டு இருந்திருக்காருங்க. இப்போ 150 கோடியிலேருந்து தனது சம்பளத்தை அவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு. உன் தைரியம் ரொம்ப அசாத்தியமானது தான், ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறியோன்னு தோணுது. ஆசை இல்லைன்னாச்சே, பசி. கமல் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த இந்தியன் படம் எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த படம் எவ்வளோ பெரிய தோல்வியை தழுவிச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இப்படி கமல் வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி விழுக தனது சம்பளத்தை 150 கோடியிலேருந்து கேட்டிருக்காரு கமல். இதை கேட்டவுடன் பிக் பாஸ் டீம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம். டேவிட், நீ எடுக்கிற இந்த முடிவு உன்னை எங்கே கொண்டு விடும் தெரியுமில்ல? காலம் மாறிக்கிட்டு இருக்கானாச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆண்டவரை விட்டா நமக்கு வேற ஆளா இல்லை அப்படின்னு பிக் பாஸ் டீம் தனது சிறந்த மொழியை யூஸ் பண்ணி வேற ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்களாம். கதை இப்படி போகுதா? இந்த நிலைமையில தான் கமல்ஹாசன் தனது புச்சியை யூஸ் பண்ணி தன் கௌரவத்துக்கு எந்த குறைச்சல் வராம படத்துல பிஸியா இருக்கேன், அதனாலதான் என்னால பிக் பாஸ் வர முடியல அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. அதாவது நம்ம ஆண்டவன் நடத்தி வரும் கல்கி படத்துக்கும் தங்கை படத்துக்கும் இதே தங்க பிக் பாஸ் நடக்க போகுது. ஆனால் மனுஷனுக்கு உண்மையாகவே சம்பளம் கட்டுப்படி ஆகலை என்னன்னு தெரியலைங்க. அவர் சினிமாவில் பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு பிக் பாஸுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கமல்ஹாசன் பிக் பாஸோட 8வது சீசன் இல்லாதது கமல்ஹாசனுக்கு லாஸா இல்லை பிக் பாஸுக்கு லாஸான்னு பொறுத்திருந்து பார்த்தா தான் மக்களே தெரியும். இது நம்ம ட்ரோல் பாக்ஸ். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.